டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் நார்மலா பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ நோட்டேஷன் இங்க வரப்போகுது. ஆல்ரெடி இந்த ஜெனரல் ஃபார்மேட் பார்த்துருக்கீங்க. சப்போஸ் டெல்டா ஆஃப் y2 நார்மல் டெல்டா ஆஃப் y2 எப்படி எழுதலாம்னா y1 minus y0. The difference in the two previous cases is அதே Okay, மாதிரி sir. டெல்டா ஆஃப் y3 எப்படி எழுதலாம் y2 minus y1 இந்த கேஸ்ல சொல்லலாம். சரியா? Okay, sir. ஓகே. அப்ப இது ஒரு ஜெனரல் ஃபார்மேட் போது என்னோட ஐடியா என்ன சொல்றாங்கன்னா நார்மலா y n plus 1 equal to some function of f of n comma y n. இதுதான் வந்து டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனோட ஃபார்முலா. டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்முலா. சரிங்களா? Okay. அப்ப டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன லிங்க்? டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வாட் இஸ் a link between these two? ஸோ அப்படி என்னன்னா நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுங்கிறது வந்து டெரிவேட்டிவ் டேமோட ரிசல்ட் என்ன சொல்றாங்க லிமிட் h டென்ஸ் டு 0 இங்கே y வந்ததுனால என்ன சொல்றோம்னா y ஆஃப் x பிளஸ் h மைனஸ் y ஆஃப் x டிவைடட் பை h. சரிங்களா? ஸோ இந்த Okay, டெக்ஸ்ட் ஜென்ரலாக எப்படி நோட் பண்ணுறாங்கன்னா ஃபங்க்ஷன் அதாவது இந்த y ஆஃப் x பிளஸ் h எப்படி நோட் பண்ணுறாங்கன்னா yn பிளஸ் ஒன் மைனஸ் yn is getting the some values கரெக்டுங்களா? இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது is getting the some values maybe is a function of some y y1 y2 maybe anything is there. அப்போ இது வந்து என்ன பண்ணலாம் yn plus 1 yn plus 1 equal to y1 yn plus some function of values. சரியாம்மா? okay, sir. அப்போ அதனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் தான் நாங்கள் எழுதிக்கிறோம் கரெக்டுங்களா? ஒரு டிஃபரன்ஷியல் டேர்ம் தான் வந்து நம்ம டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நார்மலாக உங்களுக்கு கான்செப்ட் தெரியும். டெரிவேட்டிவ்க்கும் டிஃபரன்சியேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டெரிவேட்டிவ் என்ன டெரிவேட்டிவ் என்ன டிஃபரன்சியபிள் அப்படின்னு என்ன டிஃபரன்சியபிள் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னங்க? Like டெரிவேட்டிவ்ங்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ண டேர்ம் சார். ஓகே. டிஃபரன்சியபிள்னா டிஃபரன்ஷியபிள்னா நம்ம அந்த டேர்மை தான் டிஃபரன்ஷியேட்டே பண்ண போறோம். லைக் அந்த டேர்ம் இஸ் டிஃபரன்ஷியபிள். ஐ மீன் டிஃபரன்ஷியபிளா இருக்க ஒரு டேர்மை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது தான் அதோட டெரிவேட்டிவ் நமக்கு கிடைக்கும். ஓகே, சரி, வெரி குட். அதாவது டெரிவேட்டிவ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆல் இன்டர்வலில் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாமல் ஜென்ரல் ஃபார்மாவை நம்ம எழுதினோம். பட் டிஃபரன்சிபிள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு கண்டினியூட்டியாக இதுக்கு கண்டினியூட்டி இருக்கணும். பட் இது என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்வலில் நம்மளுக்கு கண்டிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா க்ளோஸ் இன்டர்வலில் கண்டினியூட்டி எடுக்கணும். அண்ட் ஆல்சோ அந்த பர்டிகுலர் இன்டர்வலில் வந்து அந்த டிஃபரன்சியல் டேர்ம் வந்து எக்ஸிட் ஆகும். தட் இஸ் கால்ட் டிஃபரன்சியல். அதாவது சம் இன்டர்வல்ஸ் பற்றி பேசுறது ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ஸ் பற்றி நம்ம கான்செப்ட் பேசினா தட் இஸ் கால்ட் டிஃபரன்சியபிள் வந்துடும். சரிங்களா? டெரிவேட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் கான்செப்ட்டுக்கு வந்துடும். டெரிவேட்டிவ் தான் சப்போஸ் டி பை டி எக்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து டைரெக்டாக ஒன்றுன்னு எழுதலாம். இது பார்த்தா எல்லா இன்டர்வல் எல்லா பாயிண்ட்ஸுமே இது சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா? இப்போ டிஃபரன்சியபிளுக்கு பொறுத்த வரைக்கும் டி பை டிஎக்ஸ் ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் இது பார்த்தீங்கன்னா சம் பர்டிகுலர் கேஸ்க்கு மட்டும் இது சாட்டிஸ்ஃபை ஆகும். எல்லா கேஸுக்கும் இது சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா? அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோக்கு மட்டும் இது சாட்டிஸ்ஃபை ஆகும். மற்ற கேஸ்க்கு வந்து இது லெஃப்ட் டெரிவேட்டிவ் ரைட் டெரிவேட்டிவ் எடுக்கணும். இது ஒன்று இது மைனஸ் ஒன்று இது ரெண்டு நாட் ஈக்குவல். அதனால இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா? அப்போ ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ஸ் பற்றி பேசினா அது டிஃபரன்சியபிள். ஓவராலாக பற்றி பேசினா தட் இஸ் கால்ட் டெரிவேட்டிவ். அப்போ பார்த்தா இது ஒரு சூப்பர் டெஸ்ட் செட்டு யாருன்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி சப்செட்டு சூப்பர் செட்டு. எப்பவுமே டிஃபரன்சியபிள் தான் வந்து சூப்பர் செட்டாக இருக்கும். சப்செட்டு பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவாக தான் இருக்கும். சரிங்களா? அந்த டிஃபரன்சியபிள் வந்து பர்டிகுலர் பாயிண்ட்ஸ்க்கு அவைலபிள் ஆகாது. அப்போ அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணாலும் இங்கேயும் டெரிவேட்டிவ் ஆகும். சரிங்களா? டிஃபரன்சியபிளாக இருந்தால் தான் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட். டிஃபரன்சியபிளாக இல்லைன்னா டெரிவேட்டிவ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதுக்கு முன்னாடி என்னவா இருக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். சரி, அதை பற்றி இங்கே பேச போகிறோம். இங்கே டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் கேஸ் இங்கே இருக்குது. டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் என்னது? டெல்டா ஆஃப் ஒய் பவர் என் ஒய் என் ப்ளஸ் ஒன் இந்த மாதிரி நோட் பண்ணுவாங்க. இல்லை டெல்டா ஆஃப் ஒய் என் ப்ளஸ் ஒன்னு நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கேஸ்க்கு வந்து நம்ம டிஃபரன்ஸ் பண்ணும்போது தான் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உருவாகுது. அந்த நோட்டேஷன் தான் வந்து இந்த ஃபார்ம்.
சரிங்களா? அந்த நொட்டேஷன் வந்து இந்த பார்ட். இதை வந்து டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இதான் வந்து சக்சஸிவ் ஆஃப் ப்ரீவியஸ் டூ வேல்யூஸ். நம்ம கரண்ட் வேல்யூக்கு பார்க்கும்போது சக்சஸிவ் ஆஃப் ப்ரீவியஸ் டூ வேல்யூஸ் அப்ராக்சிமேட்ஸ் வேல்யூ எடுத்து நம்ம ரன் பண்ணுறதா வந்து டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனோட கான்செப்ட். சரிங்களா?